இல்ல. அது என்ன அப்ப இன்னமா அதாமஹுல்லாஹு வ ஸகாஹு. அல்லாஹ் அவனுக்கு சோறு கொடுத்திருக்கான், விட்டு தரல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா அதாமஹுல்லாஹு வ ஸகாஹு. அல்லாஹ்வே அவனுக்கு சோறு போட்டுருக்கான், அல்லாஹ்வே அவனுக்கு குடிக்க கொடுத்திருக்கான். அது போனஸ்ப்பா. நோம்பாளியா இருந்துகிட்டே திங்க வச்சுட்டான் போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. ஏன் மறதிங்கிற இதெல்லாம் இறைவன் கவனிக்கிற விஷயமா? எதுக்கு இதை சொல்றோம்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பது இதுல விளங்குறதா, மனிதனுடைய சித்தாந்தத்தில் உண்டாக்குனது விளங்குதா? மனிதன் வந்து இது கவனிக்க மாட்டான, மறதியை ஒப்புக்கொள்ள மாட்டான. ஒரு காலத்திலேயே மறதிங்கிற சமாதானம் எங்கேயுமே எடுபடாத, எவிடன்ஸ் கொண்டு வான்னு சொல்லுவான். அப்ப வந்து இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நீ மறந்தாலும் மறக்காத எனக்கு தெரியாவ, நீ நெசமா மறந்து எனக்கு தெரியத்தானே செய்யும், போயிட்டே இரு அப்படிங்கிற அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1933, 6669 இந்த மாதிரி புகார்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்னத்தை உங்களுக்கு காட்டுகிறது? இஸ்லாம்ங்கிற மார்க்கம் தனித்து விளங்குகிறது கருணை காட்டுவதிலே, மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப சட்டங்களை தருவதிலே, அவனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு வளைந்து கொடுப்பதிலே, இதுல எல்லாம் இஸ்லாம் வந்து தனித்து விளங்குகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மனித வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல நெருக்கடியை சந்திப்பான். நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவனுக்கு இயலும், சில நேரங்களில் சில காரியங்கள் செய்ய முடியாம போயிடும். பொதுவா இயலும், பொதுவா கடைப்பிடிக்க இயலும். சில நேரங்கள்ல அத மனிதனுக்கு தாங்க முடியாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும். அது என்ன ஏற்படுறேன்? உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 4 விஷயத்தை உங்களுக்கு ஹராம்ங்கறான். குர்ஆன்ல 4 பொருள்கள் உங்களுக்கு ஹராம். என்னென்ன ஹராமு? 2வது சூராவுல 173வது வசனத்தை பாருங்க, 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை பாருங்க, 6வது சூராவுல 145வது வசனத்தை பாருங்க. இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து 4 விஷயம் உங்களுக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது. என்ன 4 விஷயம் சாப்பிடக்கூடாது? இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, தானா செத்து போன நீங்க சாப்பிடக்கூடாது, அறுத்துதான் சாப்பிடணும். ஒரு ஆடு செத்து கிடக்குது, அதுக்கு நீங்க சாப்பிடக்கூடாது. ஒரு கோழி இருந்தா அறுத்து சாப்பிடணும், அதுவா செத்து கிடக்குது, அந்த கோழி நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப தானா செத்து போன பிராணிகளை, இது மீனுக்கு இது விதிவிலக்கு. மீன் வந்து கடல் பிராணிகளுக்கு அந்த அறுக்கணும்னு தேவையில்லை, செத்தாலும் சாப்பிடலாம், அது தனி ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இன்னமா ஹர்ரம அலைக்கும் வைத்தத்தை, தானா செத்து போனதை அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஒத்தம, ரத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு, ரத்தம் சாப்பிடக்கூடாது, ரத்தம் ஹராம். அறுத்த ரத்தம்னா ஓடி போயிருதுல, அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த ரத்தம் கூட எந்த ரத்தம் ஹராம்னு சொன்னா, ஓட்டப்பட்ட ரத்தம் தான் ஹராம். ஓட்டப்படாம வந்து ஒவ்வொரு இறைச்சியுடைய துகள்கள்லையும் ஒட்டிக்கிட்டு இருக்குமே, அந்த ரத்தம் ஹராம்ல இறைச்சியை திங்க கூடாது. நீங்க இறைச்சி கழுவி வாங்கிட்டு வந்தாலும் 7 தடவை கழுவிட்டாலும், கழுவுன இறைச்சியை 2 துண்டு போட்டு அதுல இருந்து ரத்தம் வரும். ஒரு பீஸ் வந்து நல்லா கழுவிட்டீங்க, ரத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அறுத்துட்டு மேல கழுவுங்க ஆகும், உள்ள ரத்தம் இருக்கும்ல. அப்ப இறைச்சியை திண்டா உள்ள ரத்தம் இருக்கதான் செய்யுது, அது ஹராம் இல்ல. எது ஹராமு? ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குதுல, ரத்தத்தை விற்பாங்க கடையில், ஆட்டுக்கடை தட்டுல பிடிச்சி வச்சு வரும் ரத்த பொரியல் கிடைக்கும், போட்டுருப்போம் பாருங்களேன், அது கூடாது, இஸ்லாத்தில் சாப்பிடக்கூடாது. ரத்த பொரியல், ரத்த வறுவல்லாம் இல்ல, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சயின்டிபிக்கா அது பெரிய தீமை இருக்கு, அந்த டாபிக் இப்ப இல்ல. விஞ்ஞான ரீதியா இஸ்லாம் ஹராமாக்கின இந்த இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, தானா செத்ததுல உள்ள மேட்ரு என்ன, ரத்தத்தில் உள்ள மேட்ரு என்ன, பன்றி இறைச்சியில் உள்ள மேட்ரு என்ன, இன்னைக்கு சயின்டிபிக் அந்த தலைப்புறம் விட்டுட்டு தாண்டி வந்துட்டோம். அதுல எல்லாம் நீங்க ஆய்வுக்கு போனா அது வேற விஷயம். இப்ப டாபிக் என்ன? இது கருணை, எப்படி கருணை காட்டுது, அதுதான் டாபிக். அப்ப ரத்தம் உங்களுக்கு ஹராம். வலஹமுல் ஹின்சீர், பன்றியுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம், அதை நீங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்காக வேண்டி படையல் செய்யப்பட்டது, நேர்ச்சை செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அதுகளை சாப்பிடக்கூடாது. இறைவனுக்கு என்று உள்ள சாப்பிடணுமே தவிர, இது இந்த அவுலியாவுக்கு, இந்த மகானுக்கு, இந்த பெரியாருக்காக அப்படின்னு சொல்லி அறுத்தாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி அறுத்தாலும் சரி, வேற சக்கரை பத்தியை வச்சு படைச்சாலும் சரி, அதுகளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். தடை செஞ்சுட்டு இது இறைவன் மார்க்கம் தடை சொல்லிட்டு போயிருவாங்க. எல்லா நாட்டிலையும் சட்டம் தான் போடுவாங்க, மனிதன் போடுற சட்டம்லாம் சட்டம் தான் இருக்கும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அதுல ஒரு விதிவிலக்கு கொண்டு வர்றான். என்ன விதிவிலக்கு? இதெல்லாம் சரி, சாப்பிடத்தான் கூடாது, ஆனால் சில நேரங்களில் இதை சாப்பிடுற நிலைக்கு இது தள்ளப்படவே மாட்டியா. நான் சட்டத்தை போட்டுட்டேன், எல்லா நேரத்திலும் இது சரியா வருமா? சில நேரம் கடுமையான பஞ்சம், கடுமையான வறுமை, உணவே உற்பத்தி இல்ல, 7 வருஷமா மழை இல்ல, எலிய பிடிச்செல்லாம் சாப்பிட்டாங்களே. ஊப்பில எல்லாம் போனீங்கன்னா, குஜராத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா நினைச்சாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான எலி வறுமை. அப்ப என்ன உணவு எல்லாரும்
வயல்ல போய் எலியை பிடிச்சு சாப்பிட்டான், வேற வழி இல்லைன்னா எலி தானே திங்கன்னு. அது மாதிரி நிலைக்கிற மக்கள் ஆளானாங்க. அந்த மாதிரியான வறுமையில ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியான ஒரு நிலைமைகள்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். அப்ப இறைவன் மார்க்கம் என்ன பண்றான் தெரியுமா? அதை சொல்லிவிட்டு அதுலயே ஒரு விதிவிலக்க சேர்க்கிறான். எப்படி? ஃபமனில் துர்ர கைரபாகின் வலா ஆதில், வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் யார் ஒருத்தன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, பல இஸ்ம அலைஹி, அவன் மேல குற்றம் கிடையாது. இதெல்லாம் திங்க கூடாதுதான். நெருக்கடிக்கு ஆளாயிட்ட, நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டாய். நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டால் பல இஸ்ம அலைஹி, அவனை பிடிக்க மாட்டான். என்ன இருந்தாலும் நீ திங்க கூடாது, செத்தாலும் சாவணுமே தவிர தொடக்கூடாது அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. அந்த நெருக்கடி உண்டாக்கணும் நான் தானே. ஒரு அளவுக்கு தான் மனிதனுடைய தாங்கும் சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுல குற்றம் இல்லைன்னு சொல்லி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் முடிக்கிறான். இப்ப ஒரு ஊர்ல சரியான பஞ்சம், நம்மள்ட்ட காசே இல்ல, கடுமையான வறுமை, யாரும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க, பல வகையில முயற்சி பண்ணி பார்க்கிறோம், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதையாவது சாப்பிட்டாடி செத்து போயிருவோம். ஒரு ஆடு தான் கிடக்குது, செத்து போன ஆடு, ஒரு கோழி செத்து போச்சுன்னு தெருவுக்கு எரிஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்ப கிடைக்குது, அதை திண்டா தான் நான் பிழைக்குவேன், இல்லாட்டி நான் போய் சேர்ந்துருவேன் என்கிற நிலைக்கு நான் இருக்கிறேன். இப்ப இது ஹராம்னு சொல்லி சாவுறதா உன்னை காப்பாத்திக்கிறதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? மேட்டரே கிடையாது. நீ பாட்டுக்கு சோத்தை திங்கிற மாதிரி தின்னு, அது மேட்டரே கிடையாது. உயிரை காப்பாற்றணும்ல, நீ இருந்தா தான் நான் நல்ல வேலை செய்ய முடியும். உன்னை நம்பி உன் கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. அப்ப நம்ம அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கறான்? அடே, நெருக்கடியான நிலைகளுக்கு சட்டத்தை உற்றுப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நல்ல பாவம் இல்லைங்கிறேன், நீ அப்படி அழட்டிக்கிற, நானே வேணாங்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சலுகை தர்றான். இதை எப்படி பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வறுமைன்னு சொன்னா, அப்படிதான் நிறைய பேர் விளங்கி இருக்கிறாங்க, வறுமைன்னா செத்துருவோங்கிற அளவுக்கு இருக்கிறானே அவனுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, செத்துற அளவு கூட தேவையில்லை. அதாவது அபூ வாக்கித் லைத்ங்கிற சஹாபி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கறாங்க, சில பேர் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா பி அர்லின் துஸீபுனா பிஹல் மக்மஸா, கடுமையான வறுமை ஏற்பட்ட ஒரு பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம், ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில். ஃபமத்தா தஹிலுல் மைத்தா, தானா செத்து போன பிராணிகள் எப்ப எங்களுக்கு ஹலால் ஆகும்? நாங்க வறுமை வயப்பட்ட ஒரு பூமியிலிருந்து வருகிறோம், எங்களுக்கு எப்ப அதை சாப்பிடுவது ஹலால் ஆகும் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, 3 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு காலையில் கொஞ்சம் பால், வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய பால் கிடைக்காவிட்டால், அல்லது மாலையில் சாப்பிடுவதற்கு பால் கிடைக்காவிட்டால், அல்லது இளதலைகள்ல அந்த காய்ச்சி தொங்குமுலை யாருக்கும் சொந்தம் இல்லாம அந்த மாதிரியான பொருள்களை பறித்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஹலால் ஆகிவிடும். 3 நாள் பட்னியா இருக்குன்னு தேவையில்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட ஒண்ணும் கிடைக்காது, நீ சாப்பிடலாம். சாவணுங்கிற அவசியம் கிடையாது. காலைல சாப்பிட்டது வந்தாச்சு, அடுத்த நாள் ஆச்சு, அது வரைக்கும் ஒரு தண்ணி கூட கிடைக்கல, ஒரு பால் கூட கிடைக்கல, வயிற்று பசி அடைக்கிற ஒண்ணுமே 24 ஹவர்ஸ் தான் கணக்கு. ஒரு நாளைக்கு உனக்கு உணவு இல்லை என்று சொன்னால் என்ன செஞ்சிடலாம்? செத்து போனது திண்டுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சலுகை கொடுத்தது முஸ்னத் அஹ்மதுல 20896வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு ஆளு சரியான வறுமையான நேரம், அவர் மதீனாவுக்கு வர்றாரு, வறுமையை பார்த்துட்டு வர்றாரு. அங்க ஒரு தோட்டத்தில் நிறைய பேரிச்சம்பழங்கள் அதெல்லாம் காய்ச்சி தொங்குறது. இவர் வாட்டுக்குள்ள புகுந்து அதை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னு தோட்டத்துக்காரர் வந்துட்டாரு, புட்டிச்சு ஆளை கட்டி வச்சு ஜாமானையும் பறிச்சுக்கிட்டு ஒரு ஆடையில வேற சுருட்டி மறைச்சு வேற வச்சுக்கிட்டாரு. அதையும் புடிங்கிட்டு வா உனக்கு ரசூல்லா நீதிபதி கோர்ட் அதானே அங்க கொண்டு வந்துடுறாரு. ரசூல்லா என்ன செய்யறாங்க? இவர் வறுமை பஞ்சத்துல ஒரு மனுஷன் தோட்டத்தில் புகுந்து திண்டாதான் தப்பா? திருடுறதுங்கிறது வேற, பஞ்சத்துக்காக வேண்டி பசிக்காக வேண்டி உணவுப் பொருளை சாப்பிடுறதுக்கு கையெல்லாம் வெட்டக்கூடாது. பசிக்கு ஒருத்தன் ஒரு பண்ணத்துக்கு ஓடி போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு கை நீங்க வெட்ட முடியாது. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க? இவர் கம்ப்ளைண்ட் பண்ணவன, என்னப்பா இது, அந்த மனுஷன் பசிக்கு தானே தின்றுக்கிறான், மா அத்தாம் தகு இதுக்கான ஜாயன், பசிச்சு வந்தாலுக்கு நீ சோறு கொடுக்கல, ஒரு அல்லம் தொகு இதுக்கான ஜாகிலன், விவரம் அறியாம செஞ்சிருந்தானே ஒரு விலங்கு புரிய வை, நம்ம இதை சாப்பிடக்கூடாது என்று கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு நீ சொல்லுவியா? அதை விட்டு நீ அடிச்சு புடுங்கிட்டு வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அமரகுன் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரத்த இலைக்கு தௌபஹு, அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் புடுங்க, திருப்பி கொடு, சாப்பிட்டு போறாரு, பசிக்கு தானே சாப்பிட்டாரு, அது ஹலால். இன்னொருத்தன் சொத்தா இருந்தாலும் ஹலால் தான். தோட்டம் துறவுல சாப்பிடுறது என்ன இல்ல, பசிக்கு சாப்பிட்டா
குற்றம் கிடையாது, பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியதில்லை. அது மாத்திரம் இல்லாம அமரலஹு பி வஸ்துமின் தஆம், உணவுல ஒரு பெரிய மரக்கால அள்ளி இந்தா இதை கொண்டு போய் சாப்பிட்டுக்க, பஞ்சத்துக்கு தானே வந்தேன்னு சொல்லி தண்டிக்கிறதுக்கு திருட்டு கையை வெட்டுவாங்கன்னு கூட்டிட்டு வந்தா பரிசு கொடுத்து அனுப்புறாங்க. திருடுறங்கிறது சொத்து சேர்க்கறதுக்கு திருடுறவன் தான். இது இப்னு மாஜாவுல 2289வது ஹதீஸ்ல இருக்கிறதை பார்க்கலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தை அவ்வளவு மென்மையா, அவ்வளவு எளிமையா, ரொம்ப அக்கறையோட இந்த மக்கள் மீது அக்கறையோட சொல்லி இருக்கிறார்கள். இது தொடர்பான இன்னும் பல செய்திகள் நம்ம அறிந்து இப்படி ஒரு மார்க்கத்தில் கருணையுள்ள ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று அதை புரிந்து கொள்வதற்குரிய விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை